இங்க ஒரு வயசான தாத்தா அவங்க பேத்திக்கும் ஹீரோக்கும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அடுத்த நாளே புஜங்கர ஆளுங்க வந்து வேலைக்கு கூட தாத்தாவை வரமாட்டேன்னு சொல்றாரு. அதனால தாத்தாவை கயிறு கட்டி வண்டியில தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அங்க கட்டி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்க ஹீரோ வந்து அவன் காலை பிடிச்சி கெஞ்சுவான். அவன் முடியாதுன்னு சொன்னோடனே எல்லாரையும் அடிச்சுட்டு மண்ணை தூவி விட்டு தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணுவான். அப்ப அவங்க தாத்தா நீ எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்துருவாரு. அவனோட ஒய்ஃபையும் அங்கேயே விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான். ஹீரோ போயிட்டு இருக்கிற வழியில பீமன்ற ஒரு ராஜாவை சில பேர் கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ அவனை காப்பாத்துவான். பீம் ஹீரோவை கூப்பிட்டு போய் அவன் வீட்டுல சாப்பாடு போட ஹீரோ அசுர பசியில சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதை வியந்து பார்த்த பீம் ஹீரோவை தனியா கூப்பிட்டு போய் எதிர்காலத்துல நீ என்ன மாதிரி ஒரு பெரிய பலசாலியாவன்னு சொல்லுவான். பல வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கிற நிலையில அவன் ரெண்டாவது பொண்டாட்டி வேற கட்டிட்டு வருவான். ரெண்டாவது மகாராணியும் மகாராணியை அறுத்தி எடுத்தாதான் நான் உள்ள வருவேன்னு சொல்லுவா. ராஜா சரின்னு சொல்ல அவ கீழே நடந்து வரது கூட அடிமை மேலேயும் பெண்கள் புடவை மேலேயும் தான் நடந்து வருவா. மகாராணி அவளை வேண்டா வெறுப்பாதான் ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு போவாங்க. நைட்டே ரெண்டாவது மகாராணி ராஜா கூப்பிட்டாருன்னு போக அங்க ராஜாவை அட்டாக் பண்ணவங்க எல்லாரையும் மாசா அடிச்சு தெறிக்க விடுவா. ராணி கேட்ட பிறகுதான் அதெல்லாம் புஜங்கர ஆளுங்கன்னு தெரிய வரும். அடுத்த நாளே ஹீரோ புஜங்கர இடத்துக்கே போய் அவங்க ஆளுங்கெல்லாம் அடிச்சு தெறிக்க விட்டு புஜங்கராவை குதிரையில கயிறு கட்டி இழுத்துட்டே வந்து பீம்ராவ் முன்னாடி கட்டி போடுவான். பீமா புஜங்கராவை செருப்பு மாலெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி கடைசியில கொன்றுவான். இதுக்காக ஹீரோ ராஜா கிட்ட குடிக்கிறதுக்காகவும் விவசாயத்துக்கும் தண்ணி கேட்க ராஜாவும் சரின்றாரு. நைட்டு ராஜா ரெண்டாவது மகாராணி ரூமுக்கு ஆசையா போய் கடைசியில உங்ககிட்ட பெண்மையை என்னால உணர முடியலன்னு சொல்லிட்டு முதல் ராணியை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுவாரு. ரெண்டாவது மகாராணி ஹீரோவை பார்த்து முதல் முறையா பெண்மையை உணர்வாங்க. அடுத்த நாள் ரெண்டாவது மகாராணி ஹீரோ கிட்ட போய் நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்றத நீ செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்களும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி போக ஹீரோ திசை திருப்பி கடைசியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. காட்டுக்கு வேட்டையாட போன பீமோ அங்க ஒரு பொண்ணை பார்த்து இவளை நான் அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது அவன் வண்டிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வர அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே ஹீரோயினை தப்பிக்க விட்டுருவான்.